பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் எப்பவுமே பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலான்னு நான் ட்ரை பண்றேன். அதனாலதான் நம்ம வீட்டையும் ஸ்கூலையும் வானத்துல இருந்து போட்டோ எடுக்கலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த இமிகோ வித்தியாசமா பண்றேன்னு ஏன் தான் நம்ம உயிரை வாங்குதோ? சூப்பர் ஐடியா. இவன் அதுக்கு மேல. ப்ளீஸ் ஹட்டோரி, வழக்கம் போல நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏதோ பெரிய லெவல்ல கேட்காம சின்ன லெவல்ல கேக்குறியே, சந்தோஷம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. என் நிஞ்சா ஸ்குரில் டெக்னிக்க வச்சு நீ சொன்ன இந்த வேலையை நான் முடிச்சு காட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஹட்டோரி, நீதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே ஹட்டோரி, இதோ நம்ம மேப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நீ என்ன பண்ற? கோயில்ல இருந்து ஃபர்ஸ்ட் யூமிகோ வீடு, அப்புறமா கிரவுண்ட், அப்புறம் நம்ம வீட்டு போட்டோ எடுத்துட்டு நேரா ஸ்கூல்ல போட்டோ எடுக்கணும். இதான் என் பிளான். கவலைப்படாத கெனிச்சி, இது எனக்கு ஜுஜுபி. ஆமா, நீ யாரு? சீக்கிரம் வா கியோ, நம்ம அவங்களுக்கு முன்னாடி போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். டிங் 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 டிங். அண்ணா ஜாகிரதையா போயிட்டு வாங்க. அப்படியே அங்க இருந்து என்னையும் அழகா ஒரு போட்டோ எடு ஹட்டோரி. டிங் 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 டிங். இன்னும் கொஞ்ச நேரத்துல யூமிகோ வீடு வந்துரும். நம்ம கேமரா எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். டிங் டிங் டிங். கெமமாக்கி நீயா? எங்க என்ன போட்டோ எடு? கெமமாக்கி சொல்றது கேளு, வழிய விடு. கெமமாக்கி ஒரு தடவை சொன்ன புரியாது, வழி விடுங்கறல. விட மாட்டேனே. கெமமாக்கி விட சொல்றது மாட்டேன். கேளு. கெமமாக்கி முடியாது. முன்னாடி வராத கெமமாக்கி. நான் சொல்றது கேளு. நான் போட்டோ எடுக்கணும். ஐயோ என்ன விடு கெமமாக்கி. எடு எடு பாப்பா, இப்ப போட்டோ எடு. எடு கெமமாக்கி விடு. ஹட்டோரி வேலைய ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். வேற வழியே இல்ல. நல்ல வேளை யூமிகோ வலை இன்னைக்கு தப்பிச்சேன். டிங் டிங் டிங். ஆல் தி பெஸ்ட் ஹட்டோரி, நானும் உன் கூட வந்துகிட்டே இருக்கேன். என் முடிய பிடிச்சு இழுக்கிற. வலிக்குது. டிங் 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 டிங். டிங் 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 டிங். அட, இந்த பட்டம் ரொம்ப அழகா இருக்கே, ரொம்ப பெருசா இருக்கே. ஓகே ஓகே, அந்த பட்டத்து பக்கத்துல போய் அதையும் ஒரு போட்டோ எடுக்கலாம். டிங் 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 டிங். ஐயோ, இந்த பட்டம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாக்க. இதான் சரியான நேரம். சீக்கிரம் வா, போய் பார்க்கலாம். எங்க மேல பாருங்க. பயந்துட்டீங்களா? இந்த ஹட்டோரி அவ்வளோ லேஸ்ல எதையும் பார்த்து பயப்பட மாட்டான். கீழே விழுந்தாலும் சேஃபா விழுந்தோம்ல. இப்படிதான் பண்ணணுமா? வாங்க வாங்க, உடனே பண்ணலாம். இந்த முறையில பறந்தா நம்ம இன்னும் உயரமா பறக்கலாம். கெமமாக்கி அவ்வளவு தூரத்துக்கு வர முடியாது. கரெக்டா சொன்ன ஷின்சோ. வானத்துல போட்டோ எடுக்கிற வேலையை ஆட்டோரி இனிமே விட்டுருவான். நாம இருக்கிற வரைக்கும் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது பாஸ். ஏதோ ஏரோப்ளேன் போன மாதிரி இருக்கே. இது நிஞ்சா ஸ்குரில் டெக்னிக்லயே கொஞ்சம் பெருசு. ஹட்டோரி வர ஏன் இவ்ளோ லேட் ஆகுது? என்னது இது? டிங் 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 டிங். ஆட்டோரிக்கு கொஞ்சம் மூளை இருக்குன்னு நினைக்கிறேன். ஷின்சோ ஷிஷிமாரு, இன்னும் தள்ளி போய் புடிங்க. அப்பதான் நம்மளால உயரமா பறந்து இன்னும் நிறைய போட்டோஸ்லாம் எடுக்க முடியும். கம் ஆன் சீக்கிரம். டிங் 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 டிங். நீ எங்க கிட்டே வர முடியாது. அட போங்கய்யா. ஏய் கியோ, எல்லாம் ரெடியா? அதோ போறாங்க பாரு. கவலைப்படாதீங்க பாஸ், எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப பாருங்க வேடிக்கை. ஆஹா, சாக்லேட் ரோல். ஐயோ ஐயோ, பிடிக்க முடியல. ஷிஷிமாரு, என்ன பண்ற நீங்க? சாக்லேட் ரோல். இது எப்படி இருக்கு? கமான் கியோ, சீக்கிரம் அடுத்தது அனுப்பு. என்ன பகுதிட்டா நான் சும்மா விட்டுருவேனா? ஏய் சீக்கிரம் கியோ. பல்பு வெடிச்சு போச்சு. உன்னை கூட பிடிக்க முடியல. போனா போது விடுங்க, இந்த தடவை அவங்க ஜெயிச்சுக்கிட்டோம். என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு, அதான் லாஸ்ட் ஐடியா. உண்மையான நெஞ்சா எப்பயும் தோல்வியை ஒத்துக்க மாட்டான். ஓகே பாஸ், பண்ணுங்க. அதுவும் உன்னை வச்சுதான் பண்ண போறேன். உன் கையில இருக்கிற நகத்தை காட்டிக்கியோ. இதோ. இப்ப பாரு. போக நிஞ்சா டெக்னிக் மூலமா உன்னை தூக்கி போட போறேன். என்ன பாஸ் பண்றீங்க? யாராவது என்ன காப்பாத்துங்க. அப்படின்னா என் வாழை பிடிச்சுப்பா. அவனே வாழை கொடுக்குறேங்கிறான். ஐயோ பாவி, ஏமாத்திட்டேன். எங்களுக்கும் மூளை இருக்குல்ல. ஒரு வழியா நம்ம ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம். போட்டோ எடுத்துடலாமா?
ஆஹா டிங் டிங் திடீர்னு புயல் காத்து வீசுதே. இந்த காத்தை எதிர்கொள்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. சிஷிமாரு உடனே இந்த காத்தை எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு பலூன் மாதிரி மாறு உடனே. சொன்ன மாதிரியே செஞ்சுட்டியே ஷின்சோ. இப்ப நீ பலமா கீழ் பக்கமா இடு. இப்ப நம்ம காத்தை கிழிச்சுக்கிட்டு ஜெட் விமானம் மாதிரி வேகமா பறக்கலாம். டிங் டிங் டிங். என்னன்னு தெரியல, ஹட்டோரி வர ரொம்ப லேட் ஆகுது. அது அங்க பாரு. கெமவாக்கி சீக்கிரம் திரும்ப போட்டோ எடுக்க போறாங்க. இது போதுமா? ஆஹா இங்கேந்து பார்க்க உண்மையாவே அழகாதான் இருக்கு. ஆஹா கீழே பார்த்தேன் மேல பார்த்தேன் முன்னாடி பக்கம் விட்டுட்டேனே. டிங் டிங். Even Shishimaru knows the new ninja technique. Ding ding. ஜோடி கிளியுங்கே சொல்லு சொல்லு சொந்த கிளியே நீ வந்து நில்லு. ஆனால நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ஐயோ நீ என்ன கிண்டல் பண்றேன்னு நினைக்கிறேன். அந்த பாலை போடு சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏய் உங்களுக்கு அறிவே இல்லையா? ஏய் ஷின்சோ, இப்ப பாலை நான் தான் எட்டி உதைக்கணும். இப்ப பாரு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான். சாரி கியோ, உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? ஏண்டா உனக்கு என்ன தைரியம்? என்னாச்சு டியோ? ஏன் இப்ப அப்படி கோபப்படுற? அதானே. ஏன் கோவப்படுறியா? உங்களோட கேள்விக்கு பதில நான் இப்ப தரேன் பாருங்க. நானும் ஒரு நிஞ்சா டாக்கிங்கிறத மறந்துட்டேன். இப்ப பாரு என்னோட நிஞ்சா டெக்னிக் ஃபயர் பால். சிச்சிமாரு அங்க நெருப்பே வரல. என்னது நெருப்பு வரலையா? ஜக ஜக ஜக. தோத்து போன இவன் நீ நிஞ்சா டாக்கின்னு சொல்லக்கூடாது. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஷிஷிமாரு. உன் வீக் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது நீ காலி. இவனோட வீக் பாயிண்ட் என்னது ஹட்டோரி? ஒரு நிஞ்சா டாகிக்கு உண்மையா கோபம் வரும்போது அது உடம்புல ஒரு வகையான உஷ்ணம் ஏற்பட்டு அது ஃபயர் பால் டெக்னிக்கை யூஸ் பண்ணும். ஆனா நம்ம ஷிஷிமாரு எப்ப பார்த்தாலும் விளையாடுறதுனால அதை மறந்தே போயிட்டான். ஓ இதான் இவனோட வீக் பாயிண்டா? சத்தம் போடாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஏய் கியோ. எஸ் பாஸ். என்ன கியோ இப்பெல்லாம் சொல்லாம கொல்லாம ஒரு சில வேலை பாக்குற போல இருக்கு. உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஊரை சுத்த போறியா? அது வந்து எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? அறிவில்ல? என்கிட்ட இவ்வளவு கோவமா பேசாதீங்க பாஸ். நான் ரொம்ப பாவம். முதல்ல நீ சிஷிமாரு கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற வேலைய பாரு. அதுக்கப்புறமா உன்னை எங்க வேணாலும் ஊர் சுத்த அலோ பண்றேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. பாஸ் நிஜமா தான் சொல்றீங்களா பாஸ்? அப்படின்னா நான் உடனே சிச்சிமாருட்ட சண்டை போட்டு நான் யாருன்னு நிரூபிக்கிறேன். ஈகாலேந்து வந்திருக்கிற ஷிஷிமாருங்கிற நிஞ்சா டாகியோட சண்டை போட நான் தயாரா இருக்கேன். அவன் தயாரா இல்லையா? இப்படிக்கு கியோ உன்னை சண்டைக்கு கூப்பிடுறான். நீ தயாரா இருக்கியா ஷிஷிமாரு? இருக்கேன் ஹட்டோரி. சண்டையில மீட் பண்ணலாம். உன்னால நிச்சயமா கியோவை எதிர்த்து சண்டை போட முடியுமா சிஷிமாரு? முடியாது. உன்னால ஃபயர் பால் டெக்னிக்கே பண்ண முடியல. ஆனா இதுக்கு முன்னாடி அவனுடைய எலக்ட்ரிக் ஷாக் நிஞ்சா டெக்னிக்கை நான் ஜெயிச்சிருக்கேன். அவன் இதே மாதிரி எலக்ட்ரிக் ஷாக்கோட நின்ன போது நான் இருக்கிற டிஷ்யூ பேப்பர்லாம் அவன் மேல போட்டு எலக்ட்ரிக் ஷாக்கை மூடிட்டேன். அதுக்கப்புறம் என் பவரை பயன்படுத்தி ஒரே அடி. அதெல்லாம் இருக்கட்டும். அவன் ஒரு நாள் சூப்பர் நிஞ்சா எலக்ட்ரிக் ஷாக் டெக்னிக் யூஸ் பண்ணி உன்னை தோக்கடிச்சிட்டா. மறந்துட்டியா? கிட்ட வராமலே முடிச்சிட்டானே. சொல்றது கரெக்ட் தான். அவனோட சூப்பர் நிஞ்சா எலக்ட்ரிக்கல் டெக்னிக்கை நீ தோக்கடிக்கணும்னா உன்னோட டெக்னிக்கை ஆமால ஸ்பெஷல் ட்ரெய்னிங். அந்த மாதிரி சூப்பர் நிஞ்சா டெக்னிக் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல ஷிஷிமாரு. சிஷிமாரு நீ எந்த வேலைக்கு உதவவே மாட்ட. இனிமே நீ நிஞ்சா எல்லாம் கிடையாது. நீ தின்ன மட்டும்தான் லாயக்கு. நீங்க சொல்றதுல பாதி தான் உண்மை, பாதி போய் நான் ஒத்துக்க மாட்டேன். அட பாவி, இவன் சாக்லேட் ரோல சாப்பிட்டு மந்தமாயிட்டான். காரமான சாப்பாட்டை கொடுத்தாதான் இவனுக்கு கோவம் வரும் போல இருக்கு. வயிற்றுக்குள்ள லைட்டா நெருப்பள்ளி போட்ட மாதிரி இருக்கு. வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். நீ ஒரு முட்டாள். என்னால கோபத்தை அடக்க முடியல. இப்போதைக்கு உன்னோட கோவத்தை அடக்கவே ஷிஷிமாரு. வந்த கோவம் மச்சின்னு போச்சு. நானே அட்டி பூத்தாப்புலதான் கோவப்படுவேன். அதுலயும் ஊத்திட்டியா தண்ணி? நாங்க உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றோம் சிஷிமாரு. இந்த தடவை நான் அவனை தோக்கடிச்சு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்
கியோ வேண்டாம் பேச்சு தீர்த்துக்கலாம். ஓ. என் காதலுக்கு தடையா இருக்கிற உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்படி ஓடினா உன்னால ஜெயிக்க முடியாது. என்ன பண்றது, எனக்கு ஃபயர் பால் நிஞ்சா டெக்னிக் வர மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ணா சிஷிமாருக்கு கோவம் வந்து ஃபயர் பால் நிஞ்சா டெக்னிக்க பண்ணுவானோ அது உடனே பண்ணணும். டைம் வேற கம்மியா இருக்கு. என்ன பண்றது? All the best, சிஷிமாரு. நல்லா பண்ணு. ஆஹா கியோ சூப்பர். உண்மையிலேயே உன் பவர் சூப்பரா சூப்பர். ஹட்டோரி, எப்படியும் சிஷிமாரு தோக்க தான் போறான். ஜெயிக்க போற கியோவை கொஞ்சம் என்கரேஜ் பண்றது தப்பில்லையே. என்ன சொல்ற ஹட்டோரி, ப்ளீஸ் அப்படி எல்லாம் சொல்ல, எனக்கு கியோ, கோவம் வருது. அப்படிதான் அசத்து அசத்து கியோ சூப்பர். உன் டெக்னிக் சூப்பர். நீ தான் ஜெயிக்க போற கியோ சூப்பர். பாத்தியா கியோ, ஆட்டோரியே உன்னை பாராட்டுறான். வெற்றி உனக்கு தான் கியோ. கியோ, கியோ கியோ கியோ, வெற்றி கியோ. உனக்கு. ஹட்டோரி. வெற்றி உனது கியோ வெற்றி உனது. ஹே, ஹே, ஹே. என்னால இதை பொறுத்துக்கவே முடியல. எப்படி ஹட்டோரி கியோவுக்கு சப்போர்ட் பண்ணலாம்? என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்களா? இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன். நிஞ்சா சூப்பர் டெக்னிக். டிங் டிங். கலக்குது சிஷிமாரு. என்னோட சூப்பர் எலக்ட்ரிக் ஷாக் டெக்னிக்க பாரு சிஷிமாரு. என்ன வேணா பண்ணு, அவ்வளவுதானா? ஆஹா, என் டெக்னிக் அவன்கிட்ட வேலை செய்யலையே. ஏன் சிஷிமாருக்கு ஷாக் அடிக்கல தெரியுமா? அவனுடைய கொம்புகள் பூமியில புதைஞ்சிருக்கிறதுனால ஷாக் எல்லாம் பூமிக்குள்ள போகுது. இப்ப என்னோட வேலைய பாரு. சூப்பர் நிஞ்சா ஸ்பெஷல் ஃபயர் பால் டெக்னிக். வழியே இல்ல, ஓடிட வேண்டியதுதான். எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாருங்க. Escape! என் காதல் தோத்துருச்சு. டிங் டிங். கியோ. சூப்பர். கலக்குது சிஷிமாரு. டிங் டிங். இப்ப புரியுதா நான் ஏன் கியோவை புகழ்ந்து பேசினேன்னு?